ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். தமிழக அரசு ரயில்வே துறையில் வந்துட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 21/7/2025 தான். இதுக்கான வேகன்சிஸ் எவ்வளோ அப்படின்னா 4232 வேகன்சிஸ் இருக்குது. என்ன போஸ்ட் அப்படின்னா அப்ரெண்டிஸ் போஸ்ட்டாக தான் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சேலரி எதுவும் அவங்க மென்ஷன் பண்ண கிடையாது. ஓகேங்களா, அந்த அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்குமே பார்த்தோம் அப்படின்னா நிறையா போஸ்டர்ஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு பார்த்தோம் அப்படின்னா 16லேருந்து 23 வயசு வரைக்கும் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது 15 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 24 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. ஃபீஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட் உமன்ஸ்க்கு வந்துட்டு ஃபீஸ் கிடையாது. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு வீடியோ போட மோட்டிவேட்டடாக இருக்கும். வாங்க நோட்டிஃபிகேஷன் வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்துட்டு அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வேல வந்துட்டு தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் டேட் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 27/1/2025 தாங்க அதனோட லாஸ்ட் டேட்டு. இதில் அவங்க என்ன போஸ்ட்டுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு தாங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. மொத்தம் எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்னா 4232 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா, நம்ம தமிழ்நாட்டில் வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்து மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்துட்டு ஒரு கண்டிஷனாகவும் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, கீழே வந்துட்டு பார்க்கலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்தந்த அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, என்னென்ன போஸ்ட் அப்படின்னா ஏசி மெக்கானிக்கு, ஏர் கண்டிஷனிங், கார்பெண்டர், டீசல் மெக்கானிக், எலக்ட்ரானிக் மெக்கானிக், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிஷியன், எலக்ட்ரிக்கலில் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிஷியன்ட்டு சொல்லியிருக்காங்க, அதே போஸ்ட் தான். பவர் மெயின்டெனன்ஸ், அப்புறமேட்டுக்கு ட்ரெயின் லைட்டனிங், ஃபிட்டரு, மோட்டார் மெக்கானிக், வெஹிக்கல் எம்எம்வி அப்படின்னு சொல்லுவாங்க, மெக்கானிஸ்ட்டு. அப்புறம் எம்எம்டிவின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ரெண்டிஸ் போஸ்ட். என்ன போஸ்ட் அப்படின்னா மெக்கானிக் மிஷின் டூல் மெயின்டெனன்ஸ், அதை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பெயிண்டர், வெல்டர், இதெல்லாமே அப்ரெண்டிஸ்க்கான போஸ்ட்டு. டோட்டல் போஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 4232 போஸ்ட். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு 10வது முடிச்சிருந்தா போதும், 10th முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்துட்டு நீங்கள் 10+, அதாவது 12th முடிச்சிருந்தாலும் ஓகே. மார்க் என்ன அப்படின்னா மினிமம் குறைந்தபட்சம் 50% வந்துட்டு மார்க் வந்துட்டு எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த எல்லா போஸ்ட்டுக்குமே மேக்ஸிமமாக அதிகபட்சமாக வந்துட்டு 10வது, அப்படி இல்லை அப்படின்னா ஐஐடின்னு சொல்லுவாங்கள்ல, சாரி ஐடிஐன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த கோர்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. வித் 50% ஆஃப் மார்க்ஸ் தான். ஓகேங்களா, இதில் பாருங்கள் குட்டியாக ஒரு நோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸு, டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்துட்டு இந்த அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் வயது வரம்பு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 15 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும், 24 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமமாக பார்த்தோம் அப்படின்னா 16லேருந்து ஒரு 23 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த டேட் படி அப்படின்னா 28/12/2024 அந்த டேட்டு படி உங்களுக்கு இதுக்குள்ளே இந்த வயசு இருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி நான் கிரீமியில் இருக்கலாம். 5 வருஷம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 வருஷமும், ஓபிசி நான் கிரீம் லேயர் அப்ளிகண்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 3 வருஷமும் அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடி கேண்டிடேட் பார்த்தோம் அப்படின்னா 10 வருஷம் வந்து அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் ரேஞ்சஸும் கொடுத்துருக்காங்க. URWEWSஆக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த 2000லேருந்து 2009 அந்த பீரியடுக்குள்ளே பிறந்திருக்கணும் அப்படின்ட்டும். எஸ்சி எஸ்டி வந்துட்டு 1995லேருந்து 2009 இந்த டேட்ஸ் எல்லாமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்க்கும்போது நீங்கள் சொன்ன இல்லையா அந்த 10வதுல 50% ஆஃப் மார்க்ஸ் எடுத்துருக்கணுன்ட்டு, அந்த 50% ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு கம்பேர் பண்ணுவாங்க.
லைக் ஒரு 100 கேண்டிடேட் வந்துட்டு அப்ளை பண்ணுறாங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு 100 கேண்டிடேட் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 100 கேண்டிடேட்டில் யார் வந்துட்டு அந்த மார்க்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்காங்களோ அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டாக எடுத்துப்பாங்க. சப்போஸ் 2 பேரும் வந்துட்டு ஒரே மார்க்ஸ் சேம் மார்க்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா யாருக்கு வந்து வயசு அதிகமோ அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து அவங்க வந்துட்டு அப்ரெண்டிஸ் ஒர்க் போஸ்ட் வந்துட்டு போஸ்ட் பண்ணுவாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, எந்த ஒரு இன்டர்வியூவும் கிடையாது. ஓகேங்களா? மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்துட்டு அவங்க கேட்குறாங்க, சர்டிஃபிகேட்ஸு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. இல்லை, மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும். அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போயிங்க இல்லையா, அப்போ வந்துட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும். சப்போஸ் மெடிக்கல் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா அவங்க வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா வெறும் 100 ரூபா மட்டும்தான். ஓகேங்களா? எப்படி பே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நெட் பேங்கிங்கு, எஸ்பிஐ ஏடிஎம்மு, கிரெடிட் கார்ட்ஸ், எஸ்பிஐ யூபிஐ இதில் எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு பே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு எஸ்சி எஸ்டிக்கு வந்துட்டு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸு, ஃபீமேல் கேண்டிடேட்ஸு, அப்புறம் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸு, ஓகேங்களா? யாருக்குமே வந்துட்டு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி உமன்ஸு 3 பேத்துக்கு வந்துட்டு ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு இங்கே வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்துடலாம். 10th மார்க் ஷீட்டு, உங்களோட டேட் ஆஃப் பர்த் மார்க் ஷீட்டு, டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் முடிச்சிருந்தீங்களா 10th ஐடிஐயோ அதனுடைய மார்க் ஷீட்ஸு, அதுக்கப்புறம் நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட்டு கேட்டிருக்காங்க, ஆர்டிடிஏ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மும் கேட்டிருக்காங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் கேட்டிருக்காங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சர்டிஃபிகேட்டு, இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டு, மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு, இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு முழுக்க ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், ஆஃப்லைன் அப்ளிகேஷன் கிடையாது. அதனால் நீங்கள் வேறு எதுலேயும் போஸ்ட்லேயும் வந்துட்டு அனுப்பிடாதீங்க, அவங்க வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அவ்வளோதான் அந்த நோட்டிஃபிகேஷனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸு. டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.